ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Blessy's ஃபுட் பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் காய்கறி அரைச்சி விட்ட பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். காய்கறி என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பீன்ஸ், கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்டாணி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காயில் கேரட், பீன்ஸ் அண்ட் பீட்ரூட் போட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் தேவையான அளவு தண்ணி வேணால் சேர்த்துக்கிட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி அரைச்ச ஜூஸ் தயாராக இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் நான் அரிசி நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு கூடவே வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலரை விட்டுக்கோங்க. இப்போ நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும் போது இஞ்சி பூண்டு சொல்ல மறந்துட்டேன். ஸோ இஞ்சி பூண்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததும் கூடவே நம்ம கீறி வச்சுருக்க 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதோடவே நீங்கள் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறியெல்லாம் இதோடு சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன இருக்குன்னா கேரட், பீன்ஸ், பீட்ரூட் அண்ட் பட்டாணி இருக்குது. காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காய்கறி வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணிக்கு பதிலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஜூஸ் சேர்க்க போகிறேன். இதை கரெக்டான அளவில் அளந்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் இதில் சேர்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் ஜூஸ் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்ததும் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம குக்கரை மூடி கரெக்டாக ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம இந்த ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததும் நம்ம லேசாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கலந்தால் அரிசிலாம் உடஞ்சிரும். ஸோ லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா 2 விசில் விடணும். நான் இதை தண்ணியெல்லாம் நல்லா வற்றின பிறகு தான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ஓரளவுக்கு வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் அடங்கினதும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம சுவையான அரைச்சி விட்ட வெஜ் பிரியாணி தயாராகிடுச்சு.
இதை நம்ம அரைச்சி செய்கிறதுனால காய்கறியோட சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye bye.